எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும்ல லைஃப்பில். ஒரு பொண்ணாக போகிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் வந்து நான் எனக்கு இப்போது தோன்ற விஷயம் என்னென்னா, பொண்ணாக பிறக்கிறதே ஒரு சாபமான ஒரு விஷயம் அப்படின்னு தோணும். ஏன்னா அப்போல்லாம் அந்த காலத்தில் தான் பொண்ணாக பிறந்தா வந்து சாவடிச்சிடுறாங்க, பிறக்கும் போதே சாவடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி என்ன சாவச்சிருந்தா கூட ஐ திங்க் ஐ வுட் ஹவ் பின் பெட்டர் அப்படின்னு தோணும். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன்ல லைஃப்பில் நிறையா. விடுங்க விடுங்க ஏங்க விடுங்க, அழகாங்க விடுங்க ஏங்க. அன்னைக்கு கூமாப்பட்டி வந்தீங்கல்ல, அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு எங்கள் அப்பா இருந்தாங்க, எங்கள் அம்மா இருந்தாங்க, என் தங்கச்சி இருந்தாங்க. என் ஊர் கூமாப்பட்டி மக்களே உங்களை அவ்வளோ அரவணைச்சு சந்தோஷமா கொண்டாடுனாங்க. நீங்க எதுவும் நினைக்காதீங்க ஏங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் சொந்த அம்மா அப்பா மாதிரி வராதுல்ல, வராதுல்ல. அம்மா அப்பான்னு கூப்பிடுவோம், சொந்தமா அம்மா அந்த ஃபீல் வராதுல்ல. உண்மையிலே தான் என்னதான் இருந்தாலும் ஒரு தாய் தந்தையோட உண்மையான அன்பு கிடைக்கல. அது கிடைக்கலனா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாங்க. உங்களுக்கு தந்தையா ஒரு தாயா நாங்கள் இருக்கோங்க. இப்போ இந்த 3 மாசமா சிங்கிள் பர்சன் வந்திருக்கீங்களேங்க, நான் உங்க கூட பயணிச்சிருக்கேன். என்னை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? ஏங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. தங்கப்பாண்டி ஸ்டார்டிங்கில் வந்து கோமாளி தான், ஆனால் வந்து போக போக வந்து நல்ல புள்ள. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக கூட இப்போ கூட வந்து என்னோட ஸ்கர்ட்டு அங்கே பற்றக்கூடாது, இல்லை அங்கே வந்து எதனா ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அவர் வந்து எடுத்து அந்த பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் வந்து தங்கப்பாண்டிக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த கோமாளித்தனமாக பண்ணுறப்ப ஒரு நடிப்பு நடிக்கிறான்ல, அது மட்டும் நீ அவாய்ட் பண்ணுறனா நீ ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல். நீ நல்லா ஆமா சீரியஸா அவன் நல்லா பாத்துக்கிறான். எனக்கு வந்து காஃபி யாருன்னா கொடுக்குறாங்கன்னா அங்கே போய் எனக்குமே நடந்து எடுத்துக்க தெரியும். ஆனால் இரு நீ உட்கார், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்காக எடுத்துகிட்டு வரான். எனக்காக வந்து கை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அன்பாக பார்த்துக்கிறான். ஸோ யூனோ அவனுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தால் அவங்கள எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் பார்த்துக்கிறான். ஸோ இன் ஜென்ரலாக இஸ் அ குட் பாய். ஆனால் ஏன் வந்து வெளித்தோட்டத்தில் இப்படி காட்டுறான்றது எனக்கு புரியல. வந்தான்னு சொல்கிறீங்க, வருவீங்கன்னு சொல்லுங்க. அப்படியே நான் வருவேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்க. அங்க பாண்டி எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க. சரி 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 விடுங்க விடுங்க விடுங்க. இந்த 3 மாசமாங்க நம்ம 3 மாசமா அந்த சிங்கிள் பாஸோட பயணிச்சு போய்கிட்டு இருக்கோம். வெளியே என்னடானா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் இந்த மாதிரி சாந்தினி தங்கப்பாண்டி லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊரே உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல, தலைகாலே புரியலை. நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை லவ் பண்ணுறேனாங்க ஏங்க? இல்லை, தங்கப்பாண்டி சாந்தினியை லவ் பண்ணல. தங்கப்பாண்டி சாந்தினியை லவ் பண்ணல தானே? அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? எனக்கு புரியல. அப்போ நீங்கள் ஏங்க, எனக்கு தெரியுங்க, நீங்கள் தாங்க என்ன லவ் பண்ணுறீங்க. உண்மைதானே ஏங்க? சொல்லுங்க ஏங்க. அடி சக்க மிரட்டி விட்டீங்க. நீங்க லவ் பண்றீங்க, லவ் பண்ணலையா? நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன லவ் பண்றீங்களா? ஏங்க இன்னுங்க ஏங்க கண்ணு சொல்லுதுங்க ஏங்க.